ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தமிழ் சினிமாவினுடைய புது பாய்ச்சலான ஓடிடி பிளாட்ஃபார்ம். அது என்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா ஓவர் த டாப் மீடியா சர்வீசஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன வீடியோ கண்டென்ட்டை வந்து டைரெக்டாக வந்து நுகர்வோருக்கு இன்டர்நெட் மூலமாக வழங்குவது தான் இந்த ஓடிடி ஃபார்மேட் அப்படின்றது. ஸோ இந்த ஓடிடி ஃபார்மேட் எதுக்கு சார் இப்போ தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா, சிகை என்ற திரைப்படம் தியேட்டரிக்கல் ரிலீஸ் இல்லாமல் G5 இணையதளத்தின் மூலமாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களை வந்தடைகின்றது. அன்றே சொன்னார் அண்ணா அப்படின்ற மாதிரி கமல் வந்து விஸ்வரூபம் திரைப்படத்துக்கே வந்து இந்த மாதிரி அவர் டிடிஹெச் வழியாக வந்து மக்களை வந்து அதாவது வீடுகளுக்கு வந்து அது வழங்குகிற திட்டத்துக்கு அவர் வந்து சொன்னார். தியேட்டர்லாம் அழிஞ்சிடும் போயிடும் வந்துட்டு மிகப்பெரிய எதிர்ப்புகள் தெரிவித்து அந்த படத்தை வந்து வரவிடாத அளவுக்கு செஞ்சு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. நிறைய தமிழ் திரைப்படங்கள் மிக முக்கியமாக இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது தனியாளாக சினிமா மீது காதலாக இருந்து சொந்தமாக பணத்தை போட்டு எடுத்து அவங்க வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற அளவு அவங்ககிட்ட வருமானங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஓடிடிபி பிளாட்ஃபார்ம், ஓவர் த டாப் மீடியா சர்வீசஸ் அப்படின்றது ஓடிடிபி. ரைட். இப்போவே இணையத்தில் வெளியான திரைப்படம் இதுவா அப்படின்னா இது கிடையாது. கர்மான்ற படம் கூட வந்து இணையத்திலே ரிலீஸ் ஆகி அது நிறைய அவார்டெலாம் கூட அந்த படம் வாங்குச்சு. அது மாதிரி இப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாத நல்ல கண்டென்ட் உள்ள திரைப்படங்கள் வந்து என்ன நிறைய வந்து பொட்டிக்குள்ளே தான் இருக்குது. பட் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இணையதளங்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த படங்களை வந்து வாங்கி அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பல்லு இருக்கிறவன் பக்காடா சாப்பிட்றான்ற மாதிரி இப்போ விஸ்வாசம் பேட்டை ரெண்டுத்துக்கும் வந்து தேட்டருக்கு சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட இவங்களுக்கும் பெரிய ரசிகர் வட்டம் இருக்குது. நுகர்வோர் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து தேட்டர் கொடுக்குறாங்க போகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு சிறு முதலீட்டு படம் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து தேட்டரும் கிடைக்க மாட்டேது. தேட்டர் ரிலீஸுக்கு நிறைய செலவும் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள், மினிமலிஸ்டிக் படம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கை கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து சிகை திரைப்படம் சொல்லக்கூடிய விஷயம். தியேட்டரிக்கல் பண்ணி நிறைய செலவாகி குறைந்த வருமானத்தை தான் பெற முடியும். சப்போஸ் அந்த படம் ஓடலன்னு வச்சுக்காங்க, தியேட்டரு செலவு பண்ணது, ரிலீஸ் பண்ணது, கியூபுக்கு பணம் கட்டுறது நிறைய வேஸ்ட்டு, நிறைய தொகை வேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது மியூச்சுவலில் எவ்வளோ பணம் வருதோ அதை பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வரும்னு வச்சுக்காங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ சிகை திரைப்படம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த G5 அவங்களுடைய இணையதளத்துக்கு 50 ரூபாய் செலுத்தினா போதும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துடலாம். 100 ரூபாய் செலுத்துனீங்கன்னு வச்சுக்காங்களேன், ஹோல் மந்த்து அவங்களுடைய ப்ரீமியம் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம். அந்த வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இது நான் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி நான் வந்து G5 வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். மிக முக்கியமாக கள்ளச்சிரிப்புன்னு ஒரு வெப்சீரிஸ் பார்க்கணுன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணேன். 500 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். அது 1 வருஷத்துக்கு. பட் அந்த கண்டென்ட் பேசி எடிட்லாம் பண்ணி கடைசியாக அது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி காக்கா தூக்கி போன மாதிரி இது கரெக்டாக க்ராஷ் ஆகிடுச்சு. டிஸ்க் அதில் போயிடுச்சு. நல்ல ஒரு வெப்சீரிஸ் அது. அதை பார்க்குறது தான் அதை நான் பண்ணினேன். ஸோ அதன் பிறகு வந்து நிறைய படங்கள் அதில் வந்து நான் வந்து நிறைய மராத்தி படங்கள் இருக்குது, நிறைய ஹிந்தி படங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று, நீங்கள் எங்கே படம் பார்க்குறீங்கன்னா நிறைய படம் விமர்சனம் பண்ணுறோம், நிறைய படம் பார்க்குறோம் அப்படின்னும்போது நான் எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைம், G5, அதுக்கப்புறம் ஜியோ சினிமா, இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், சன் நெக்ஸ்ட், இந்த மாதிரி எந்தெல்லாம் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் மோஸ்ட். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னா அப்போ போய் தேடிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எல்லாம் லிங்க்கெல்லாம் இங்கேயும் கிடைக்கிறதும் கிடையாது. அது முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல போகும்போது நம்மளுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக கிடைக்குது. சப்டைட்டில் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. போட்டோமா பார்த்தோமா அடுத்தது அதே ரிலேட்டடான படங்கள் இதெல்லாம் இருக்குதுன்றாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய சீரீஸ் இருக்குது, அமேசான் ப்ரைமில் நிறைய படங்கள் சீரீஸ் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த ஓடிடிபி பிளாட்ஃபார்ம் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இந்திய இன்டர்நெட்டினுடைய அசுர வேகத்திற்கு இந்த சர்வீஸ் எல்லாம் வர்றதுனால தியேட்டரில் போய் பார்த்து தான் இருக்கான். இதுக்காக வந்து தியேட்டர்ன்ற சமாச்சாரம் வந்து அழிஞ்சிடாது. அதை வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு வந்து தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து தான் இருக்கான். இப்போ கூட பாருங்கள், 1000 ரூபா 500 ரூபா மொதல் காட்சி எல்லா படத்துக்குமே பேட்டா விசுவாசம் 1000 ரூபா ரேட்டு போயிட்டுருக்கு.
அப்புறம் அப்படியே படிப்படியாக வர்ற காட்சிகள்லாம் 500, 200, அப்புறம் 100, அப்புறம் அரசு நிர்ணயித்த விலை லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாயோ கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அமேசான் ப்ரைம்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 1000 ரூபா தான். ஸோ கட்டினீங்கன்னா நிறைய படங்கள் நீங்கள் வந்து பழைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். வெப் சீரிஸ் நிறைய பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகம். மாதத்துக்கு 1000 ரூபா கிட்ட அவங்க அபிட்டாக விடுறாங்க. நிறைய கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். சிகை திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது அப்படின்றதுல மாற்று கருத்தில். சார் நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் சார், கஷ்டப்பட்டு ஏதோ கடன் உடனே வாங்கி படம் எடுத்துட்டேன், தேட்டரில் ரிலீஸ் அளவுக்கு என்கிட்ட போஸ்டர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் காசு இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய தளங்கள் இணையதளங்கள் இருக்குது. அவங்க கூட வந்து அக்ரிமெண்ட் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் படம் வந்து நல்ல ஒரு படைப்பாக இருக்கும்பொழுது நல்ல விலைக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு. என்னை பொறுத்தவரை தமிழ் சினிமாவினுடைய மறுமலர்ச்சியாக கூட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை நான் வந்து பார்க்குறேன். நிறைய இணையதளங்கள் மூலம் நல்ல நல்ல படைப்புகளும் போய் இதன் மூலமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து பின்னூட்டங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள். எனக்கு தெரியாத கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நான் அதன் மூலமாக கண்டுகொள்ள வசதியாக இருக்கும் என்பதோடு மீண்டும் வேறொரு எபிசோட், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.